சிவபெருமான வழிபாடு செய்யணும்னா எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னா, சிவபெருமான கும்பிட்டா கஷ்டம் வருமா வராதா, அவர் சோதிப்பாரா சோதிக்க மாட்டாரா, சிவனை நான் இன்ன ஜாதியில இப்படி 2 பேர் இருப்பாங்களா, இப்படி திக் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி 2 பேரும் இந்த இடத்துல ஒரு முடிய விட்டோம்னா முடி உள்ள போகாதான், திரும்பி வருமா, முடிய உள்ள போகாதான், அந்த அளவுக்கு நட்பு. ஆனா காசுங்கிற பொருள் என்னைக்கு உள்ள போகுதோ தெரியல. அடியார் வழிபாடுனா என்ன, ஆண்டவன் வழிபாடுனா என்ன, திருநீர் பூசணுமா, கோயிலுக்கு வரணுமா, அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாமி வந்துட்டாரு, இப்ப என்ன பண்றது, அதுதான் பிரச்சனை. இப்போ சாய்பாபாவை கும்பிட்டா சைவமா இருந்தா உள்ளவான்னு சொல்றது இல்ல, பெருமாளை கும்பிட்டா சைவமா அசைவமானு கேட்கறது இல்ல. ஆனா சிவபெருமான கும்பிடும் போதுதான் சைவமா அசைவமான. என் நெஞ்சை பிளந்தாலும் என் தலையை பிளந்தாலும் என்னுடைய அங்கத்தை கொத்துக்கரை மாறி அக்கக்க அறுத்து விழித்தாலும் கூட சிவபெருமான் எனக்கு துணையாக இருக்கிறார் என்ற திராணியின் செல்வம் இருக்கிறது. நான் பொதுவா பெரிய பெரிய நிகழ்ச்சிக்கு தான் எல்லா நிகழ்ச்சிக்கும் போற வழக்கம் உண்டு. ஆனா இன்னைக்கு என்னன்னு சொன்னா, இந்த பகுதியில் சைவ சமயமும் தமிழும் நம்முடைய பக்தி மார்க்கமும் குறைந்திருக்கிறது. அதை மீட்டு எழுப்ப வேண்டும் என்று என்னுடைய அடியார் பெருமக்கள், நம்முடைய இந்த பகுதியை சார்ந்திருக்கிற மெய்யன்பர்கள், இந்த நவசக்தி விநாயகர், நவம்னா என்ன அப்படியா, நவம்னா நிறைய உண்டு. நவம்னா புதுசுன்னு அர்த்தம். நவம்னா என்ன, நவ இந்தியான்னு சொல்றோமே, நவ இந்தியான்னா 9 இந்தியா இருக்கான்னு இல்ல, நவ இந்தியான்னா புதுமையான இந்தியா அப்படின்னு அர்த்தம். நவ சக்தின்னா 9 சக்தின்னு பேர் உண்டு. ஆனாலும் கூட புதுமையான சக்தி உடைய விநாயகர் இந்த விநாயகர். இவ்வளவு பெரிய கோயிலை வச்சுக்கொண்டு இத்தனை நாள் திருப்பணி இல்லாம, இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக, என்னடா சுவாமி இதை சொல்றேன்னு நீங்க தயவு செய்து நீங்க வருத்தப்படக்கூடாது, ஒரு 10 ஆண்டுகளாக நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்த அருணகிரிநாதரையோ 18 சித்தர்களையோ அகத்தியர் உள்ளிட்ட ஞானிகளையோ அல்லது நாயன்மார்களையோ அல்லது பெரிய பெரிய மகான்கள் நம்ம ஊர்ல பிறந்த பட்டினத்தாரையோ யாருக்கா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? பட்டினத்தார் வரலாறு கேட்டால் யாருக்கும் தெரியாது. அருணகிரி சுவாமி வரலாறு தெரியுமான்னா, அவர் திருப்புகழ் பாடி இருக்கிறாருன்னு தெரியும். ஆனா எங்க பிறந்தார், என்ன வரலாறு யாருக்கா தெரியுமா? தெரியாது. இப்ப இந்த குழந்தைய கூப்பிட்டு விஜய் யாருன்னு கேளுங்க சொல்லும். என்னுடைய இளைஞர்களை கூப்பிட்டு கேட்டா சொல்லுவாங்க விஜய் தெரியும் இல்லையா? ஆனா வாவு சிதம்பரம் பிள்ளைய கேட்டா அவரு என்னங்க யாரோ ஒருத்தர். வாவு சிதம்பரம் பிள்ளைன்னா யாரு? திருப்பூர் கொடிக்காத்த குமரன்னா யாருன்னு தெரியாது, பாரதியார்னா தெரியாது. அப்போ நாங்க என்ன நினைக்கிறோம்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய மண்ணில் பிறந்த நம்முடைய அருளாளர்களை நாங்கள் சொல்ல மறந்து விட்டோம். இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு விளங்கும். மகாராஷ்டிராவில் 100 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு மகான் தோன்றினார். நான் அவரை இல்லை என்று சொல்லல. அவர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர். நம்ம ஊர்ல அவரை விட 1000 மடங்கு மகான்கள் இந்த ஊர்லயே இருக்கிறாங்க. நவகண்டம் செய்த மகான்கள்லாம் உண்டு. நவகண்டம்னா என்ன தெரியுமா? எங்க உப்பு கண்டம் தான் தெரியும் சொல்லக்கூடாது. நவகண்டம்னா என்னன்னு தெரியுமா? அப்படியே பேசிட்டே இருப்பாங்க, சாப்பிடுவாங்க. ராத்திரி ஆனா
இந்த பிள்ளைங்க இந்த பழைய காலத்துல பேட்டரி அந்த பொம்மையை கழட்டி வைக்கிற மாதிரி இந்த கை வேற தலை வேற உடம்பு வேறன்னு கழட்டி போட்டு அப்பாடா ரெஸ்ட் கொடுப்பாங்க. யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களே எடுத்து ஒட்டிக்குவாங்க கையில. இப்படி வாழ்ந்தவர் தான் நம்முடைய சதாசிவ பிரம்மம்னு இருக்கிற பெரிய மகான். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, மகாராஷ்டிராவில் ஒரு மகான் இருந்தார். அந்த மகான் மிகப்பெரிய மகான். அவர் பேரு சாய்பாபா என்று எல்லாரும் வாழ்த்துகிறார்கள், போராடுகிறார்கள், வழங்குகிறார்கள் அந்த மகானை. ஆனா அந்த மகானுடைய வரலாறு தெரியுமா? யாருக்கா தெரியுமா? சாய்பாபாவுடைய வரலாறு தெரியுமா? அவர் என்ன சொன்னார் முதல்ல யாருக்கா தெரியுமா? இங்க இருக்கிற தாய்மார்கள்லாம் சொல்லுங்க, இங்க இருக்கிற கோயில் நிர்வாகிகள் சொல்லுங்க, அவர் என்ன இந்த உலகத்துக்கு சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? நிறைய சொல்லியிருக்கிறார், நான் படிக்கிறது இல்லை. அவர் சொன்னாரு தர்மம் பண்ணுன்னு சொன்னார். யாரா தர்மம் பண்றானா? அவரை வச்சு வியாபாரம் பண்றான். அவரை வச்சு வியாபாரம் பண்றான். வியாழக்கிழமைக்கு சப்பாத்தி கிடைக்கும் தான் போறான். சாய்பாபாங்கிற மகான் மிகப்பெரிய மகான். அவர் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை அல்லா மாலிக். அது என்ன அல்லா மாலிக்னா? மாலிக்னா முதலாளி. மாலிக்னா என்ன? எனக்கு அல்லா தான் முதலாளி அப்படின்னு சொன்னார். அது வேற கதை. அவர் பிராமணரா பிறந்தார், பிறகு முஸ்லீமா வளர்ந்தார். அவர் பெரிய மகான். நான் அதெல்லாம் நான் குறைவே சொல்லலை. ஆனால் எங்கள் தமிழ்நாட்டிற்கு அந்த மகான் தேவையில்லை என்றுதான் நான் சொல்லுகிறேன். எங்கள் தமிழ்நாட்டிற்கு அந்த மகான் அவர் இருக்கட்டும். நவசக்தி விநாயகர் கோயில் நவசக்தி விநாயகர் கோயிலாக இருக்க வேண்டும். இந்த கோயில்ல நிறைய அடியார்கள் சேரணும். இந்த கோயில் இந்த மாதிரி இப்ப கோயிலே பொலிவில்லாம இருக்கு. கூடிய விரைவில் இந்த கோயில கும்பாபிஷேகம் செய்ய போறாங்க. அந்த கும்பாபிஷேகத்துல அடியார்கள் ஒன்று சேர போறோம். இந்த கோயில் நிறைய மாற்றங்கள் காண போகிறது. இந்த கோயில்ல விநாயகர் பெருமானுடைய ஆலயம் மிக சிறப்பாக, இந்த கோயிலே மிக பிரம்மாண்டமான கோயிலாக, நவசக்தி விநாயகருடைய ஆலயமாக இங்கு ஒரு சிவபெருமானுடைய ஆலயம் எழும்ப வேண்டும் என்றுதான் என்னுடைய எண்ணம். அந்த சிவலிங்கமும் நர்மதை நதியில இருக்கிற சுயம்பு லிங்கமாக இருக்க வேண்டும் என்று நான் நிச்சயமாக வேண்டுகிறேன். அந்த லிங்கத்துக்கான செலவை நானே ஏற்றுக்கொண்டு இங்கே ஸ்தாபனம் செய்கிறேன். நீங்கள் சரி என்று சொன்னால் நம்முடைய அடியார்களுடைய மூலமாக நிச்சயமாக இந்த கும்பாபிஷேகம் சிவாலயமாக மாற்றப்படணும். நீங்க நினைக்கிறீங்க இல்ல கோயில் கூட்டம் வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இந்த மாதிரி எல்லாம் செஞ்சோங்கன்னு சொல்றாங்க சில பேர். இப்ப கூட்டம் வரணும்னா ரெண்டு சாமியை தான் வைக்கணும். ஒன்னு வாராகி, இன்னொன்னு சனி பகவான், நவக்கிரகம். சரி, வாராகிய பத்தியாவது ஏதாவது வரலாறு தெரியுமான்னா அதுவும் தெரியாது. எல்லாம் கும்பிடுறாங்க சாமி. யாரோ பன்றி முகத்தோட ஒரு அம்மா இருக்காங்க, அந்த அம்மாவை கும்பிடுறோம். வாராகினா அது தனி வரலாறே உண்டு. அபிராமி பட்டர் சொல்லுகிறார், நாயகி நான்முகி நாராயணி கை நிருணபஞ்ச சாயகி சாம்பவி சாதி நட்சி வாயகி வாராகி. வாராகம் அப்படின்னா தங்கம்னு பேரு. வராகன்னா தங்கம். இந்த காலத்துல வராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. வராகன்னா தங்கம். அன்னைக்கு தங்கத்துல இப்ப நம்ம எல்லாம் லட்சுமி பிள்ளையார் படம் போட்டு 916 22 கேரட் 24 கேரட்னு சொல்றோம். அந்த காலத்துல தங்கத்துல பன்றி முகத்தை போட்டுதான் அச்சடிப்பார்களாம். அதனாலதான் அது பேரு வராகன்னு பேரு. வராகமூர்த்தி ஒரு பாட்டு, வராக ரூபம் அப்படின்னு பாட்டெல்லாம் வந்துச்சு. வராக ரூபம்னா பன்றி முகம் உடையவர். ஸ்ரீமுஷ்ணத்துல இருக்கிற பெருமாள் பேரு வராகமூர்த்தினே பேரு. இப்ப இந்த வராகி யாருன்னு சொன்னா லலிதா பரமேஸ்வரனுடைய காவல் தெய்வமாக விளங்கக்கூடியவள் இந்த வராகி. இப்ப அந்த வராகி வரலாறு கோயில்ல வச்சு வழிபாடு செய்யறாங்க. அது ஒரு பக்கம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நவக்கிரகம். இப்ப சிவபெருமான வழிபாடு செய்யணும்னா எல்லாருக்கும் பிரச்சனை என்னன்னா, சிவபெருமான கும்பிட்டா கஷ்டம் வருமா வராதா, அவர் சோதிப்பாரா சோதிக்க மாட்டாரா, சிவனை நான் இன்ன ஜாதியில பிறந்திருக்கிறேன், சிவனை நான் வழிபாடு செய்யலாமா, இல்ல சிவனை நான் வழிபட்டா சிவன் ஏதாவது கோச்சுக்குவாரா, இல்ல நான் அசைவம் சாப்பிட்றவன் நான் போய் எப்படி சிவனை வழிபாடு செய்யறது அப்படிங்கிற குழப்பம் என்னுடைய சமுதாயத்துல நிறைய நிலவிக் கொண்டே இருக்கிறது. அதற்காக தான் நான் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கிராமமும் இன்னைக்கு கூட காலையில பல தெரியும், ஐயா தயவுசெய்து நோண்டாதீங்க, எதுவும் இப்பதான் ஆஃப் ஆயிடுச்சு கண்டுபிடிச்சப்பட்ட மாதிரி, நீங்க அதை இதையும் தொடாதீங்க தயவுசெய்து. இன்னொரு 1 மணி நேரம்
நிறைய கண் திருஷ்டி. இன்னைக்கு கூட காலையில திருவள்ளூர் ஆந்திராவை தாண்டி, ஆந்திரா பார்டர், அந்த ஊர்ல சென்னாங்காரணின்னு ஒரு ஊர். அந்த ஊர்ல 2 ஆண்டுக்கு முன்னாடி நான் போகும்போது சேத்துல இறங்கி, சகத்தில இறங்கி உள்ள போய் அண்ணாமலையார் கோயிலை எடுத்து வச்சு அந்த கோயிலை இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கட்டுவதற்காக துவங்கி வச்சுட்டு வந்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க அடியார் பெருமக்களே, அன்பர்களே, இன்னைக்கு அதே 2 வருடம் கழித்து இன்னைக்கு அதே கோயில் கும்பாபிஷேகத்திற்காக சென்று விட்டு தான் நான் வந்து சேர்ந்தேன். 3 மணிக்கு வந்து. நேற்று காலையில நம்முடைய மடத்துல அபிஷேகம், கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அபிஷேகம், நடராஜர் அபிஷேகம். அந்த அபிஷேகம் முடித்து விட்டு ஆயிரக்கணக்கான அடியார்கள் எல்லாம் பார்த்து அனுப்பிச்சு வச்சுட்டு ராத்திரி 11 மணிக்கு நான் காலையில் உட்கார்ந்தேன். இங்க வருகிற பொழுது, சென்னைக்கு வருகிற பொழுது சரியாக 7:30 மணிக்கு வந்து சேர்ந்தேன். 7:30 மணிக்கு வந்து சேர்ந்த உடனேயே பூஜையை பண்ணிட்டு உடனே வண்டியை எடுத்து புறப்பட்டு நேரா புறப்பட்டு போனா அங்க சரியா 10 மணிக்கு கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு பக்கத்துல இன்னொரு சிவாலயத்தை பார்த்து விட்டு 3 மணிக்கு வந்த உடனேயே இங்க புறப்படுறேன். ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, ஓய்வுக்கான சொல்ல வரல. இந்த சின்ன இடத்துல இவ்வளவு பெரிய அடியார் திருக்கூட்டத்தை நீங்க எல்லாரும் சேர்த்த பெருமை இந்த கோயிலுக்கு உண்டு. முதல்ல இந்த கோயில் நிர்வாகத்திற்கு நான் நன்றி சொல்லணும். ஏன்னு சொன்னா, சொன்ன உடனேயுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும் இந்த கோயில் நிர்வாகஸ்தர்கள். நீ யாரு எங்களை சொல்றது, நீங்க எதுக்கு இங்க வர்றீங்க? சில கோயில அடியார் போனாவே அடிச்சு விரட்டுறோம். கோயில சங்கு ஊதாதீங்க, கோயில கைலாய வாத்தியம் வாசிக்காதீங்க, கோயில சிவனடியார்கள் திருவாசகம் பாடாதீங்க, நீங்க வந்த அந்த கோயிலையே பிடிச்சிருவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சந்தேக பார்வையில அடியார்களையே உள்ள வராத அப்படின்னு சொல்லுகிற இந்த காலத்தில் நம்முடைய நவசக்தி விநாயகருடைய மிக அற்புதமான இந்த பகுதி, எக்ஸ் சர்வீஸ்மேன் காலனி, ஜல்லடியான் பேட்டை, சென்னையில் இருக்கிற நவசக்தி விநாயகர் பெருமானுடைய ஆலயத்தினுடைய இந்த மகா கும்பாபிஷேக பணியானது சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று யாராவது ஒருத்தர் தூண்டணும். தூண்டு சுடரணைய ஜோதி கண்டாய், தொல்லமரர் சூழா மனிதான் கண்டாய், காண்டற்கரிய கடவுள் கண்டாய், கருதுவாருக்கு ஆற்று எளியான் கண்டாய், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், மெய் நெறி கண்டாய், விரதமெல்லாம் மாண்ட மனத்தார் மனத்தான் கண்டாய், மறைக்காட்டு உரையும் மணாலன் தானே என்று சொன்னார் நாவுக்கரசர். திருமறைக்காட்டுல சொல்றார், வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய், நல்லார் ஒருவர் உடரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று சொன்னார். ஒரு சைவம் அழைக்கணும்னா நம்முடைய பள்ளிக்கிழமையில் இருக்கிற நம்முடைய குமரவளையா மாதிரி நல்ல அதிகாரிகள், நல்ல மெய்த்தொண்டர்கள், நம்முடைய தஞ்சையை சார்ந்திருக்கிற நம்முடைய சிவ பிளாட்டினம் ஐயா மாதிரி நல்ல குரல் வளம் சொல்லி இறைவனுடைய புகழை சொல்லுகிற அதிகாரிகள், ஒரு சின்ன குழந்தைகள் இன்னைக்கு என்ன பிள்ளைகள்லாம் இன்னைக்கு சினிமா பாடலை பாடிக்கொண்டு சினிமா நடிகர் பின்னாடி நிற்கிற நிலைமை போய் அந்த குழந்தைகளுக்கு ஆட தெரியுதோ இல்லையோ கூச்சப்படாம சபையில் ஏறி நீங்க ஆட சொன்னா ஆடுவீங்களா? 50 வயசு பாட்டீங்களா? ஆனா 5 வயசு குழந்தைங்க இன்னைக்கு அழகான அந்த விநாயகருடைய ஸ்லோகத்துக்கு ஆடுகிறார்கள் சொன்னா அவர்களை தான் நாங்கள் முதல்ல பாராட்டணும். 5ல விளையாடுது 50ல விளையுமா? நாளைக்கே ஒரு பத்மா சுப்பிரமணிய மாதிரி வரலாம், பத்மினி மாதிரி வரலாம், பெரிய பெரிய ஆளா வரலாம். ஏன் 5 வயசுல இந்த நாட்டியம் ஆடணுங்கிற அந்த ஞானம் அந்த சபை கூச்ச முதல்ல போகணும். நான் முதல்ல மேடை ஏறும்போது எனக்கு 3 வயசுல மேடை ஏறி நான் பேசினேன். 3 வயசுல எங்க அப்பாவோட உட்காந்து என்ன பண்ண முடியும்? அதுவே 5-6 வயசுல எனக்கு பயம் வந்தது. ஐயோ யாராவது சொல்லிட்டா என்ன பண்றது? எனக்கு 7 வயசுல நான் மைக்க பிடிச்சு பேச ஆரம்பிச்சேன். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். உலகம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது, விமர்சனம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய பணியை, என்னுடைய உணர்வை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். எப்படி பேரறிஞர் அண்ணா பேசியே ஜெயிச்சாரோ, கலைஞர் பேசியே ஜெயிச்சாரோ, நான் பேசியே பாடியே சைவத்தில் ஜெயித்து கொண்டிருக்கிறேன். பிழையாக அல்ல, உண்மையை சொல்லுகிறேன். சமயத்திற்காக போராடுகிறேன். தங்கடன் அடியனையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொன்னார். இந்த வார்த்தையை அன்பர்களை தயவு செய்து நீங்கள் உங்கள் பேப்பரில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள்.
உங்கள் கிச்சனில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தாய்மார்களே, நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்கள் தினந்தோறும் பார்த்து கொண்டிருங்கள். தன்கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பது. அண்டர்லைன் பண்ணிக்கணும். கிடப்பது வேற, இருப்பது வேற. ஒரு கல்லு கீழே வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? கிடக்குதுன்னு சொல்லுவோம். கல்லு இருக்குதுன்னு சொல்ல மாட்டோம். கல்லு கிடக்குது. ஆனா நம்ம என்ன சொல்லுவோம்? நடந்து போய் கல்லு மோதிருச்சுன்னா கல்லு வந்து மோதிருச்சு. கால் போய் மோதிச்சு யாரும் சொல்றது இல்லை. நான் போயிட்டே இருந்தேன் பாருங்க, ஜெகடிகாரன் போயிட்டு அந்த அம்மா உணவகத்துக்கு முன்னாடி போய் டங்குன்னு ஒரு கல்லு வந்து மோதிருச்சுங்கிற. கல்லு வந்தா மோதிருச்சு, நீ போய் கல்லை மோதி விட்டு கல்லு வந்து மோதிருச்சுங்கிற. அதைத்தான் பெரியவர்கள் சொன்னார்கள். கல்லில் இருந்த சனியன் தலைக்கு மேல வந்த கதைன்னு ஒரு கதை உண்டு. இந்த புதுசா கல்யாணம் பண்றவன் மோகம் பார்த்தீங்கன்னா 30 நாள் கூட கிடையாது, இன்னைக்கு 3 நாளைக்கு மேல தாண்டாது. இந்த கல்யாணம் பண்ணிட்டு அன்னைக்கு சாயங்காலம் கோயிலுக்கு போவான். கண்ணே மணியே காமரும் பூ கொம்பே கற்பகமே தலைமகளே இன்னொரு திருமகளே அப்படின்னு சொல்லி ஈர்க்கடை போகா இளமுலை மாதவன் கூர்த்த நயன கொள்ளையில் பிழைத்தும் அப்படின்னு சொன்னார். ஒரு ஈக்கங்குச்சி கூட ஈர்க்க மடுக்குச்சி கூட 2 பேரையும் பிரிக்க முடியாதான். அப்படி கேப் இல்லாம அப்படி ஒட்டிக்கிட்டு போவாங்களாம். இப்படி அதைத்தான் ஒருத்தர் சொன்னா, மயிர் ஊடா நட்பில் கூட பொருள் ஊட கெடும்டான்னா. இப்படி 2 பேர் இருப்பாங்களாம், இப்படி திக் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி 2 பேரும் இந்த இடத்துல ஒரு முடிய விட்டோம்னா முடி உள்ள போகாதான், திரும்பி வருமா. முடிய உள்ள போகாதான், அந்த அளவுக்கு நட்பு. ஆனா காசுங்கிற பொருள் என்னைக்கு உள்ள போகுதோ அன்னைக்கே பிரிந்துருவான்னு சொன்னான். சொந்தக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி. மயிலூடா நட்பில் கூட பொருள் ஊட கெடும். அப்படி இந்த 2 பேரும் போறாங்க. உடனே நவசக்தி விநாயகர் கோயிலில் கல்யாணம் ஆகி அன்னைக்கு சாயங்காலம் அர்ச்சனை பண்ணலாம்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேரும் வந்து காரில் வந்து இறங்கி, அன்னைக்கு தான் அந்த காருக்கு ரோசா பூவெல்லாம் ஒட்டி வைப்பான் இந்த மேலே. அன்னையோட முடிஞ்சது புன வண்டி மாதிரி. கடைசி ஊர்வலம் அது மேலே வச்சு எல்லாரும் வர சொல்லி அவன் என்ன பண்ணுவான், நேராக உள்ள வந்தோடனே அந்த அம்மா வாசல்ல ஒரு கல்லில் போய் இடிச்சுக்கும். யாரு? இந்த அம்மா. டங்குன்னு என்னமாச்சு? ஐயோ கால் என்னாச்சு? நகை ஏதாவது போயிடுச்சான்? சிவா சனியை முடிச்ச கல் இப்படி வந்து மோதிருச்சே. இல்லைங்க, ஒன்றும் சரியா ஒன்றும் இல்லை, நீங்கள் பதஷ்டப்படாது. உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் கண்ணில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என்னையும் இன்னதென்றோ. அதே நவசக்தி விநாயகர்களுக்கு 1 வருஷம் கழித்து கையில் ஒரு குழந்தையோடு அந்த அம்மாவும் வீட்டுக்காரும் உள்ளே வருவாங்க. என்னமோ தெரியல, விநாயகர் கருணையோ இல்லை அந்த அம்மாவோட கிரகமோன்னு தெரியல, திரும்பி ஏதோ ஒரு கல் போய் நம்ம போய் இடிச்சுக்கிட்டாங்குன்னு. உடனே அவர் சொல்லுவார், சனியை முடிச்சவனை பார்த்து வரக்கூடாது. என்னங்க சனியை முடிச்ச கல் உன்னை இடிச்சிருச்சேமான்னு சொன்ன வாய், கடைசியில் சனியை முடிச்சவனை பார்த்து வரக்கூடாது. அதனால கல்லில் இருக்கிற சனியன் தலைக்கு மேலே வந்த கதைன்னு ஒரு கதை உண்டு. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த நவசக்தி விநாயகருடைய ஆலயம் மிக சக்தி வாய்ந்த ஆலயம். இந்த சக்தி வாய்ந்த ஆலயத்தில் இவ்வளவு பேர் சேர்றதுக்கு ஒரு காரணமாக இருப்பது ஒரு சில பேர் அன்பர்கள். முதல் காரணம் என்று சொன்னால் இந்த கோயில் நிர்வாகம். இத்தனை அடியார்கள் வரணும். நாங்கள்லாம் எங்களுடைய சுவாமி ஒருத்தர் வருவார். இன்னைக்கு சாமியானாவே மதிக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு சாமியானாவே சாமி யார் அப்படிங்கிறான். ஆனால் உலகத்திலேயே அம்பானி அதானியை விட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க யாருன்னா சுவாமிஜி தான் பவராக இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு யூபிஏ நாட்டை ஆடுறதும் சுவாமி தான். இன்னைக்கு சென்ட்ரலில் இன்னைக்கு மோடிஜி ஆட்டி வைக்கிறதும் சுவாமிகள் தான். ஏன்னா நம்முடைய தர்மம் இந்து தர்மம், நம்முடைய சமயம் இந்து சமயம், சைவ சமயம். நீங்க அடியார்கள் வித்தியாசம் போடுவோம், யாரோ சாமியார், என்னையா சாமியார்? என்னுடைய கலாச்சாரத்தை என்னுடைய சமயத்தை ருத்ராட்சம் அணிவதற்கு நான் ஏன் பயப்படணும்? அப்படி எல்லாரும் நினைச்சாங்க யாரோ ஒரு சுவாமிஜி ஒருத்தர் வர்றார், இன்னும் பேச போறார் அப்படின்னு இல்லை. இந்த சுவாமிஜி வந்தால் இந்த கோயில் கும்பாபிஷேகம் பெருசாக நடக்கும். நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அடுத்த ஆண்டுக்குள்ளதாக இதே கும்பாபிஷேகத்துக்கு நான் வருவேன். அப்ப இதே கைலாயவாதியம், இதே அடியார்கள் எல்லாரும் சிவாலயமாக மாறக்கூடிய விநாயகப் பெருமான் சிவபெருமான் இருக்கிற இதே ஆலயத்துல கும்பாபிஷேகமானது நல்லபடியாக நடக்கும். அதற்கான நன்கொடையெல்லாம் வரணுங்கிறதுக்காகத்தான், இந்த கோயில் திருப்பணி உலகமெல்லாம் தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த விழாவை நல்ல எண்ணம் கொண்டவர்கள் பெண்ணாய் பிறந்திட நல் மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று சொன்னான்.
அடுப்பூரும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலத்திலே பெண்ணாய் பிறந்திட நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு சொன்னான். அந்த காலத்துல பெண்ணுக்கு 7 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சான். மாப்பிள்ளைக்கு வயசு 11 வயசு கல்யாணம். திடீர்னு மாப்பிள்ளைக்கு காச நோயோ பிளேட் நோயோ வந்ததுன்னா மாப்பிள்ளை இறந்து போயிட்டா அந்த பிணத்தோட அந்த பெண்ணுன்னு சொல்லக்கூடாது, அந்த குழந்தையை, இப்ப எப்படி இந்த குழந்தைங்க பூ வச்சு விளையாடுது, அந்த குழந்தை கல்யாணம்னு தெரியுமா, வாழ்க்கைன்னு தெரியுமா? ஏதோ தாலியை கட்டிவிட்டு அந்த பிள்ளையை அனுப்பிச்சிடுவாங்க. இதாண்டி உன் ஆம்படையா, இதாண்டி உன் புருஷன், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்லி அனுப்பிட்டு கடைசியில அந்த பிள்ளைகளை போய் அதுக்கு என்ன தெரியும், சொப்பு சமாச்சு விளையாடுற பிள்ளைங்கள்ட்ட போய் அதுக்கு என்ன தெரியும்? உடனே என்ன நடக்குது தெரியுமா? இது நடந்த வரலாறு சொல்லுகிற நண்பர்களே, வரலாறு இருக்கிறது. 1767 வருஷம் தூத்துக்குடியில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு கணவன், சின்ன கணவனையாரு 14 வயசு பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லி 8 வயசு பிள்ளையை அவன் பிணத்தோடு ஒன்றாக கட்டி எரித்தது இந்த சமுதாயம். உடன்கட்டை ஏறுதல். கணவன் போயிட்டா நீ எங்க வாழ்ற, கிளம்பு. இன்னைக்கு யாராவது இருக்க முடியுமா? இதை மாத்தினவர் யாருன்னு சொன்னா நம்முடைய சுவாமி தயானந்த சரஸ்வதி என்கிற மகான் இதுக்கு போராடினார். இந்த உடன்கட்டை ஏறுகிற வழக்கத்தை தடுத்து நிப்பாட்டினார். திருவாரூர்ல அந்த காலத்துல எனக்கு தெரிஞ்சு 10 குடும்பம் இருந்துச்சு. திருவாரூர்ல நாங்கெல்லாம் திருவாரூர்ல எங்க பூர்வீகம் வேதாரண்யத்துல இருந்து நாங்க திருவாரூர்ல எங்க சொந்தக்காரங்களை பார்க்கறதுக்கு அப்ப அடிக்கடி வருவோம் கஷ்ட காலங்கள்ல. அப்ப திருவாரூர்ல ஒரு ஓதுவார் இருந்தார், கல்யாண சுந்தர தேசிகர்னு ஒரு ஓதுவார் இருந்தார் திருவாரூர்ல. அவர் என்ன பண்ணுவாருன்னா சாயங்காலம் 4 மணிக்கு பெரிய ஒரு தலையில ஒரு மூட்டை எடுத்துக்கிட்டு வருவார் கமலாலய குளத்துக்கு. இப்ப நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கமலாலய குளம்லாம் இவ்வளவு ஃபேமஸ் எல்லாம் கிடையாது. பொம்பளைங்கெல்லாம் தூக்கி வைப்பாங்க, குளிப்பாங்க, நீச்சல் அடிப்பாங்க. இப்பவே நடந்துகிட்டு இருக்கு. அப்போ 4 மணி வெயில உட்காந்து அப்படியே துவப்பார், மாங்குன்னு. சரி, என்னடா துவைக்கும் போது ஏதோ வாயில இருந்து முழுகிக்கிட்டே துவப்பார். என்னடான்னு பார்த்தா உங்களே தொழுதும் பரவியும் புண்ணிய புனிதா உன் பொற்களை இங்கிருக்க பெற்றே என்ன குறைவுடைய ஓங்கு பெண்கிளையார் கமுகோடிட வாழை மாதுளம் மாதுளம் பல தீங்கனி சிதறும் திருவாரூரம் மானே திருவாரூரம் மானே திருவாரூரம் மானே அப்படின்னு அப்படியே சவுக்கார்த்த சோக போட்டு கேட்பார். அங்கேயே குளிச்சுட்டு சரியா 5:30 மணி 5:45 மணிக்கு இடுப்புல துண்டை கட்டிட்டு ஊதியை பூசிட்டு வந்து நிற்பார். கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி கடலடைந்தார் செல்லும் கதியே போற்றி. உலகத்திலேயே தமிழ் அர்ச்சனை 108 அர்ச்சனை நடக்கிற ஒரே ஆலயம் திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய ஆலயம். 12 திருமுறைகளையும் பாடுகிற ஒரே ஆலயம் பூங்கோயில் என்கிற கமலாலயம். நான் சொன்னேன், உலகமே எல்லா கோயிலும் நவகிரகம், ஐயோ சந்திர கிரகணம், சூரிய கிரகணம்னு எல்லா கோயிலையும் அடைச்சா அந்த கிரகணம் நடக்கிற பொழுது கதவை திறந்து வைத்து திருவாரூர் வீதிவிடங்க பெருமானுக்கு அபிஷேகம் நடக்கிற உலகத்திலேயே விசித்திரமான புண்ணியமான ஒரே ஆலயம் திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய ஆலயம் தான். சிவனுக்கு ஏரியா தோஷம், நமக்கு தான் தோஷம் துவேஷம். சிவனுக்கு அவனுக்கு எலும்பு மாலைகளையும் மண்டை ஓடு மாலையும் சாம்பலம் பூசுவனுக்கு. நீங்க யாராவது ஒரு காரியம் ஆயிடுச்சுன்னா சுடுகாட்டுக்கு போனா குளிச்சுட்டு உள்ள வரணும். ஆனா சுடுகாட்டிலேயே வாடுறது குளிப்பாரா? அவர் எத்தனை தடவை குளிக்கிறது? ஒரு நாளைக்கு 50 பணத்தை எரிக்கணும், அவர் போய் 50 ரூபாய் குளிச்சுதான் வர முடியும்? அவருக்கு தோஷமே கிடையாது. அந்த மாதிரி சிவபெருமான் நிர்மல மூர்த்தி, நமக்கு தான் மதம். காலம்பரை அருமையான டவ் சோப்பை வாங்கி போட்டு தேடி தேய்ச்சா சாயங்காலம் 6 மணிக்கு இவ்வளவு அழுக்கு வருது. ஏசி ஆபீஸ்ல இருந்தாலும் இவ்வளவு அழுக்கு வருது. ஏன்னு கேட்டா இந்த உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அழுக்கு மலம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா சுவாமிக்கு பாருங்க, அவன் மலமே இல்லாத மூர்த்தி. உதாரணம் என்று சொல்லுகிறேன், நீங்க எல்லாம் சாப்பிடும் போது எல்லாரும் பாக்குற மாதிரி தானே சாப்பிடுறீங்க. ஹோட்டல்ல போனா அடுத்தவன் டேபிள்ல என்ன இருக்குன்னு பார்த்து தான் ஆர்டர் பண்றீங்க.
இவன் போனது லேட்டா போய் உட்கார்ந்துக்கிட்டு அவன் நல்லா பூரி சாப்பிட்டு மசாலா தோசையை 5 தோசை சாப்பிட்டு இருப்பான். இவன் பார்வை எங்க போகும்னா அடுத்த டேபிள் அவன் என்ன சாப்பிட்றாருன்னு தான் பார்ப்பான். தோசை சாப்பிட்றாரா உடனே வருவார் யாரு அந்த பேரர், சார் என்ன சார் வேணும்? இவனுக்கு பாருங்க இந்த புத்தி வேலை செய்யாது. அந்த சாப்பிட்றாருல மசாலா தோசையை கொண்டு வாங்க அம்மா. அப்படிங்களா சார்? அப்படிமா. அந்த மாதிரி என்னன்னே தெரியாம அடுத்தவர்களை பார்த்து எல்லாரும் பார்க்கிற மாதிரி சாப்பிடுறது ஒரு விதம். ஆனால் சுவாமி சாப்பிடும் போது யாராவது பார்க்க முடியுமா? என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் கரையை போட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் சக்கரை பொங்கலோ சுண்டலோ கொழுக்கட்டையோ. ஆனா சாமி குளிக்கும் போது எல்லாரும் கரையை திறந்து அபிஷேகம். நீங்க குளிக்கும் போது யாராவது பார்க்க முடியுமா? என்ன அது? நம்ம சாப்பிடும் போது எல்லாரும் பார்க்கறாங்க, குளிக்கும் போது லாக் பண்ணிக்கிறோம். ஆனா சுவாமி சாப்பிடும் போது கரையை மூடிக்கொள்ளுகிறார், அவர் குளிக்கும் போது எல்லாரும் பார்க்கிறோமே. ஏன்னு கேட்டா நமக்கு மலம் என்கிற கூச்ச சுபாவம். அதனாலதான் உலகத்திலேயே நிர்வாணமாக இருக்கிற சுவாமிகள் யாரு? நம்ம சாமி தான். நீங்க எந்த சாமியை பாருங்க, நிர்வாணமா இருக்கிற சாமி 2 சாமி யாரு? ஒன்னு காலபைரவர், மற்றொருவர் பிச்சாண்டேஸ்வரர். மற்றொரு யார்? திருவாரூர் பெருமான் பேர் முடிந்த பிறகு கடைசியா பிச்சை பாத்திரம் ஏந்தி வருவார். எப்படி? செஞ்சடை தாழ தன் தோளில் சூழாயுதத்தை ஏந்தி கொண்டு குண்டோதரன் பிந்திருடி என்கிற அந்த பூதகணங்கள் புடைசூழ பெருமான் திருவோட்டை ஏந்தி கொண்டு வீதி வீதியாக வருவான். எப்படி வருவான்? நிர்வஸ்திரமாக வருவான், நிர்வாணமாக வருவான், நிர்வாணமாக அவன் வருவான். அப்படி எங்களுடைய சமயம் சிவபெருமானுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுகிறது. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு களம். நான் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் 3 மணி நேரம் இசைக்கருவிகளோட திருவாசகத்தை பாடக்கூடிய ஒரு நிலைமை. இப்ப என்னன்னா வெறும் மைக்கை கொடுத்துட்டு பேசணும்னு சொன்னா எதை பேசுவது, எதை சொல்லுவது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த நான் கூட சொன்னேன், முதல்ல இங்க அடியார்கள் எப்படி வருவாங்க, இங்க அடியார்கள் யார் வருவா, இங்க வந்திருக்கிற தாய்மார்கள் தேவாரம்னா என்னன்னு தெரியும், திருவாசகம்னா என்னன்னு தெரியும்னு ஒரு சந்தேகப்பட்டேன். ஆனால் ஜல்லடியான் பேட்டையா இருக்கிற இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் என்று சொல்லக்கூடிய இந்த மேனாள் ராணுவ வீரர்கள் வாழ்ந்த இந்த பகுதியிலே இந்த அற்புதமான நவசக்தி பெருமானுடைய விநாயகருடைய ஆலயத்துல இந்த பகுதிவாழ் தாய்மார்கள் குழந்தைகள் இத்தனை பேர் பக்தியோட சேருவார்கள் அப்படின்னு நினைச்சிருந்தா நிச்சயமாக இங்க திருவாசக விழாவே நடத்திருக்கலாம். இந்த கோயிலுக்கு ஏதாவது நல்லது செய்ப்பா. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, சிவனை வழிபட வழிபட அதிகாரமும் பலமும் உங்களை தேடி வரும். முதல்ல விமர்சனம் பண்ணுவான். முதல்ல சாமியார் பட்டையும் கொட்டையும் போட்டு நீ சிவனை கூட்டா சோதிக்கிறார்னு சொல்லுவான். அப்புறம் உங்களை திட்டுவான், அப்புறம் உங்களை ஏற்றுக்கொள்ளுவான். இதற்கு உதாரணம் யாருன்னு சொன்னால், நான் என்ன சொன்னேன்? பெண்ணாய் பிறந்திட நல் மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு சொன்னேன். ஒரு பெண்ணால் பிறந்து வாழ்க்கையில இழிவுகளுக்கு ஏற்பட்ட புனிதவதிங்கிற ஒரு பெண், புனிதவதிங்கிற ஒரு அடியார். யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் மிக மிக அவசியம். ஆனா அந்த கல்யாணமே ஏமாற்றமாக போச்சுன்னா அதை விட துரோகம் எதுவுமே கிடையாது. ஒரு கணவனை நம்பி கல்யாணம் செய்தார்கள். கணவன் பார்த்தா 2 மாம்பழம் கொண்டு வந்தான். இந்த 2 பழ கதை என்னைக்குமே முடியாது. கவுண்டமணி செந்தில் மாதிரி ஒண்ணு எங்க, அதுதான் இது. ஒரு பழம் இங்க இருக்கு, இன்னொரு பழம் எங்க, அதுதானே இது. அந்த கதைய சுவாமி பார்த்தார், எங்கள் சிவன் பார்த்தார். பரமதத்தன் அப்படிங்கிற அந்த கணவன், புனிதவதிங்கிற ஒரு அம்மாவுடைய கணவன், அவன் செட்டியார், காரைக்காலில் ஒரு பெரிய நகைக்கடை வியாபாரி. அவனுக்கு சித்திரை நம்முடைய ஆனி மாசத்துல ஒரு 2 மாம்பழம், நல்ல பெரிய மாம்பழம், மல்கோவா மாம்பழம் கிஃப்டா கொண்டு கொடுத்தான். கொடுக்கும் போது மணி 10:30 மணி. இவன் நகைய வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான், சாப்பிடறதுக்கு நேரம் இல்ல. அவன் சொல்றான், என்னுடைய மனைவி வீட்டுல இருப்பா, இந்த 2 பழங்களையும் கொண்டு போய் அவரிடம் சேர்த்து விடு, மதியம் நான் சாப்பிடுவேன். நல்லா கவனிக்கணும், மதியம் நான் சாப்பிடுவேன். இந்த அம்மா என்ன பண்றாங்க, வீட்டுக்காரர் வேலையாளர்களுக்கு கொடுக்குற அந்த 2 பழத்தை அதை வாங்கி பத்திரமா சமையல் அறையில ஃப்ரிட்ஜ்லயோ வைக்கிறாங்க. ஃப்ரிட்ஜ் ஏது அந்த காலத்துல
சவப்பெட்டின்னு பேரு, ஃப்ரிட்ஜுக்கு பேரு. என்னைக்கு இந்த பெட்டி வந்ததோ அன்னையோட தர்ம சிந்தனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்க ஊர்ல எங்க அம்மா எல்லாம் பாத்தீங்கன்னா மத்தியானம் சமைஞ்ச சாப்பாடை ராத்திரிக்கு தரமாட்டாங்க. நாங்கெல்லாம் கேட்போம், அம்மா பசிக்குது கூட இருப்பா, பாப்பிச்சக்காரங்க வருவாங்கப்பா, அவங்களுக்கு போடணும்ப்பா, ஏம்மா அப்படின்னு அவங்களாம் பாட்டு பாடிட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு குழந்தைகளோட வருவாங்க. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த சாப்பாடை, இந்த குழம்பு, இந்த கறி, இந்த வஞ்சனம் எல்லாம் கொண்டு போய் அவங்களுக்கு போடுவாங்க. ஏன் அப்படின்னா அந்த தர்ம சிந்தனை அன்னைக்கு ஃப்ரிட்ஜு கிடையாது. இன்னைக்கு என்னாச்சு, 3 மாசத்துக்கு முன்னாடி சமையல் பண்ணதெல்லாம் இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் இருக்குது. மருதாணி போடுற இது, நகை பாலிஷு. வெளிநாட்டுக்கு போனால் ஒவ்வொரு பொம்பளை கையிலும் இவ்வளோ போய் நகை இருந்துச்சு. நான் கேட்டேன், என்னம்மா இது நகை, அவ்வளோ நகையும் இல்லை, நகமெல்லாம் ஒன்றும் இல்லை, பிளாஸ்டிக்கில் விற்கிது சாமின்னு. எல்லாம் விற்கிது கலர் கலராக. நீங்கள் வேறு ஆயுதமே தேவையில்லை, நரசிம்மமூர்த்தி மாதிரி குடலை கிழிச்சு போடலாம், அப்படி இருக்குது இவ்வளோ பெருசு நகம். எல்லாம் பிளாஸ்டிக், எல்லாம் அதுக்கு விதவிதமாக கலர் கலராக வச்சுருக்கேன், அப்படி மாட்டிக்கிறதான் வேற. அந்த மாதிரி இன்னைக்கு எல்லா கஜதாவும் எல்லா இதுவும் எங்கே இருக்குன்னா ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. அதுக்கு பேர் சவப்பெட்டி. ஆனால் முக்கியமான பெட்டி, அது வேணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லைன்னா என்ன பண்றது? அப்படி இந்த 2 பழத்தையும் கொண்டு போய் கொடுத்தான். இப்ப சிவபெருமான் பார்த்தால் ஒரு அடியார் வடிவில, சிவனடியார் வடிவில சரிய 11:30 மணிக்கு வர வைக்கிறார். பசியோட ஒருத்தர் வந்து, அம்மா புனிதவதி தபதி பிக்ஷாந்தேகி, எனக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தா போடுமா. ஐயோ, அடியார் வந்துட்டார். இந்த அம்மா யார்? சிவனடியார். பிறந்து மொழிபெயன்று பின்பெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன். சின்ன வயசுல இருந்தே களிமண்ல எல்லா பிள்ளைங்களும் பாம்பு செஞ்சது, எல்லா பிள்ளைகளும் யானை செய்தது. எங்கள் புனிதவதி மட்டும்தான் சிவலிங்கம் செய்து பெருமானை வழிபட்டார். அந்த குழந்தை ஏன் எத்தனையோ ஜென்மங்கள்ல புண்ணியம் மனிதாதான் சிவனை வழிபட முடியும், ருத்ராட்சம் தரிக்க முடியும், திருநீர் பூச முடியும், சிவன் கோயில உட்கார முடியும், நான் சொல்றதை கேட்க முடியும். ஆமா, சிவன் அனுகிரகம் இல்லாம என் பார்வையில படவே முடியாது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், என் பார்வையில் பட்டவர்கள் யாரும் தப்பித்ததாக சரித்திரம் கிடையாது. நான் ஓஷோ மாதிரி நான் யாரையும் பார்ப்பதும் கிடையாது. ஆனால் பார்த்தால் அவன் நிச்சயமா இருப்பான். அவன் ஓடி போயிட்டான்னா சிவன் அவனை பார்க்கணும்னு அர்த்தம். நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? நான் பார்க்காத பெரிய ரவுடியும் கிடையாது, பெரிய பெரிய நீங்க ராமநாதபுரத்துல போனா தெரியும். நீங்க எல்லாம் இப்ப சொல்றீங்களே படத்துல ஒவ்வொரு வீட்லயும் வீச்சருவா வச்சிருக்கான், 10-15 வீச்சருவா. பேர முனியாண்டின்னு பேர் ஒரு அடியா இருக்கு, இப்படி மீச வச்சிருப்பாரு. இப்படி ஒரு 50 ஆடு வச்சிருக்கிறார். எதுக்குன்னா எல்லாம் பிரியாணிக்கு தான் சாமி. அந்த வீட்டில் கூட்டிட்டு போய் எனக்கு கிஃப்டா ஒரு கத்தி கொடுத்தா வச்சிருக்கேன். மருதுபாண்டியர் போர்ல போன பெரிய வாள், இவ்வளவு பெருசு, இப்படி வெட்டினோம்னா 10 பேர் தலையை ஒரே வெட்டலாம். அது அஃபென்ஸ். உடனே அந்த கத்தியை கொடுத்துன்னு சொல்றாரு, வீட்டுல போனா இந்த மாதிரி நம்ம வீட்டுல மாதள தோரணமா தொங்குது, அங்க பார்த்தா ஒரே உப்பு கொண்ட தோரணமா தொங்குது. ஐயோ கடவுளே! இன்னைக்கு அந்த அடியார், நான் சொன்னனே வெட்டும் குத்து, அவர் மேல கிட்டத்தட்ட 15 கொலைகேஸ் இருக்கு. கட்டி வச்சிருப்பார். சாமி யாராவது குத்தணுமா சொல்லுங்க, குத்தி போடுறேன் அப்படிங்கிறாரு. நான் வேற ஏற்கனவே ஒரு படாது போயிருக்கா, தேவையில்லாம சொல்லி கடைசி ஜெயில போயிட்டு பம்பு வந்து சேர்ந்தார். சக்கரை மடத்தில் போய் இது தேவையில்லாம, இது நம்ம தேவையில்லாத பம்பு. இன்னைக்கு அந்த அடியார் எந்த அசைவும் இல்லாமல், ஏன் பிறவியிலிருந்தே அசைவம் இல்லாம நான் வாழ மாட்டேன்னு சொன்னவர் இன்னைக்கு திருநீர் பூசி ருத்ராட்சம் தரித்து வீட்டுல சிவலிங்கம் வச்சு பூஜை பண்றார். பாருங்க. அதனால்தான் மீன் பிடித்தவர்களை கூட எங்கள் சிவன் ஏற்றுக்கொண்டார். நாகை காரணத்துல இவன் மீனவன், இவன் ஆதிதிராவிடர், இவர் ஜாதியில கீழ்மையானவர் என்ற வேறுபாடு இல்லாத ஒரே கடவுள் எங்கள் சிவன். சிவனை தவிர வேறு எவனும் கிடையாது. நீங்க எங்கடா சிவனை எடுத்துக்கிறானே, சிவன் ஒருத்தன் தாண்டா. கருவில இருந்து சுடுகாடு வரைக்கும் என் கூட வருகிற ஒரே கடவுள் சிவனை தவிர வேறு எவன் இருக்கிறார்? சிவன் தான் தமிழர் கடவுள். சிவன் தான் தமிழர் கடவுள். நீங்க என்ன ஜாதியாக இருந்தாலும் உங்களுடைய குல தெய்வம் சிவன் தான். சிவன் தான். சிவன் மட்டும்தான் கடைசி வரைக்கும் உங்கள் சவம் வரைக்கும் வரக்கூடிய ஒரே கடவுள் சிவம். ஆகையினால சிவனை வழிபட்டா சோதனை வராதம்மா. சிவனை வழிபட்டா குடும்பம் ரெண்டாகாது, குடும்பம் ஒற்றுமையா வரும். நடராஜர் வைத்தா குடும்பம் ஆடாது, உன்னுடைய ஆட்டம் நிற்கும். உன்னுடைய ஆட்டம்
நிற்குயா. நீ ஆடுகிறாய, உன் வாழ்க்கை ஆடுது, தாண்டவம் ஆடுது. அந்த தாண்டவம் அவன் தாண்டவம் ஆடினால் உன் வாழ்க்கை தாண்டவம் ஆடாது. இந்த 2 மாம்பழத்தை கொண்டு வந்து கொடுத்தா ஒரு சிவனடியார் வந்தார். அம்மா புனிதவதி அடியேன்னு வந்திருக்கிற சுவாமி வாங்க, எழுந்தருளுங்க, எழுந்தருள எம்பெருமானீரே எழுந்தரு, அடியேன் முன்பு செய்த தவம் நாயனீர் எங்கள் எழுந்தருள் இருப்பது அடியேன் முன் செய்த தவம். சுவாமி ஆசனம் பண்ணா கொண்டு வந்து மனை புகுந்து குலால் பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆகனத்துறை வைத்து அர்ச்சனை செய்து. இப்போ அந்த காலத்துல ஒரு வழக்கு இருந்துச்சு. முதல்ல பொம்பளைங்க சோறு வைக்க மாட்டாங்க, முதல்ல சோறு வைப்பாங்க, கடைசியாக சாம்பார் ரசம் கூட்டு பொரியல வைப்பாங்க. தெரியுமா? இன்னைக்கு எல்லா பொம்பளையும் வேறமா பண்ணி ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல சாம்பார், அப்புறம் ரசம், அப்புறம் பொரியல், கடைசியா வீட்டுக்காரர் வந்தப்பறம் விசில் அடிக்கும். உனக்கு ஒரு விசிலு, உன் பிள்ளைக்கு ஒரு விசிலு, எனக்கு ஒரு விசிலுன்னு அந்த லப்பர்லயே வேகும். குக்கர்னு பேரு. அதோட முடிஞ்சது. விசில் அடிச்சதுன்னு சங்கு வரும்னு அர்த்தம். ஹார்ட் அட்டாக்கான அறிகுறி. எந்த பொம்பளோட பானையில சோறு பிடிக்கிறார்? எல்லாம் விசில் அடிச்சே வாழ்க்கையை ஓட்டுது. இப்போ அன்னைக்கு அப்படி கிடையாது. முதல்ல சோறை வடித்து விடுவார்கள், அப்புறம் தான் சாம்பார் வைப்பாங்க, ரசம் வைப்பாங்க, பொரியல் வைப்பாங்க. இப்ப என்ன ஆச்சு? சிவபெருமான் வருகிற அடியார் வருகிற பொழுது சேக்கலார் சொல்றார், வந்தவர் சிவபெருமான் சொல்ற அடியார் சொல்றார். வந்த அடியார், பசியோடு வந்திருக்கிற அடியாரை நம்முடைய புனிதவதியார், காரைக்காலில் பிறந்த சிவனடியார் என்ன பண்றாங்க? சுவாமி இந்த நேரத்தில் அனுப்பீங்களே, இப்ப சாப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது, இப்போ வெறும் சோறு இருக்கிறது, ஆனால் குழம்பு மட்டும்தான் இருக்கிறது, தொட்டுக்கொள்வதற்கான எந்த காய்கறிகளும் கூட்டோ பொரியலோ ஒரு வடையோ ஒரு அப்பளமோ எதுவுமே இல்லை. இப்ப தொட்டுக்க என்ன பண்றதுன்னா, அந்த காலத்துல எதுவுமே இல்லைன்னா வெறும் பழைய சோத்துல மாம்பழத்தை போட்டு சாப்பிடுவாங்க. இப்ப மாம்பழத்தை என் கணவன் கொண்டு வந்த 2 மாம்பழத்துல ஒன்னு யாருக்கு? மனைவிக்கு. ஒன்னு யாருக்கு அப்படின்னு இந்த அம்மா நினைச்சுக்கிச்சு. உங்க வீட்டுக்காரன் அப்படிதான். சாப்பிட்டியான்னு நீங்க கேட்டிருப்பாரு. 14 மணி ஆச்சே, மாவு இருக்கான்னு கேட்டிருப்பாரு. 2 வடகாலும் பிள்ளைக்கு ஒன்று கொடுத்து விட்டு வீட்டுக்காரர் கொடுத்து விட்டு நல்ல வயிறு மட்டும் சாப்பிட்டு புரட்ட விடுவாரு. அப்ப கேட்டிருப்பாரு மனைவி, நீ அம்மா நீ சாப்பிட்டியான்னு. அவருக்கு தேவை சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. இந்த காலம் எப்ப இல்லை, அப்பையிலேருந்தே வருது. பிள்ளைங்களை சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட இன்னைக்கு ஆள் கிடையாது ஐயா. அப்ப நிலைமை என்னாச்சு? இந்த மாம்பழத்தை நல்லா சீவி நல்ல அருமையான வெள்ளி தாம்பாளத்துல வெள்ளி கிண்ணத்துல இந்த மாம்பழ துண்டுகளை வைத்தார் புனிதவதியார். வந்த சிவனடியார் நல்ல சாப்பிட்டார், குழப்பத்தை உண்டாக்கிட்டு போயிட்டார். ஒரு மாம்பழத்தினால வந்தவன அம்மா நீ நல்லா இருப்ப பாருங்க. ஒரு பிரச்சனை வந்தாதான் ஒரு முடிவு வரும். ஒரு பிரச்சனை வந்தாதான் ஒரு முடிவு வரும். புயலுக்கு பின்னே அமைதி. என் வாழ்க்கையை நான் பார்க்காத பிரச்சனையே கிடையாது. எனக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி பிரச்சனை வந்ததுன்னா எதையும் சமாளிப்ப. காரணம் யார்? என் நெஞ்சை பிளந்தாலும் என் தலையை பிளந்தாலும் என்னுடைய அங்கத்தை கொத்துக்கரை மாறி அக்கக்க அறுத்து விழித்தாலும் கூட சிவபெருமான் எனக்கு துணையாக இருக்கிறார் என்ற திராணியின் பெருமை இருக்கிறது. நான் இறப்பதற்கும் என்கிறேன், வாயையும் பெரிய வேண்டேன், மண்ணால் நான் மதித்துகிறேன். நான் மீண்டும் சொல்கிறேன், என்னுடைய இளைஞர் பட்டாளம் பார்க்கும்போது இன்னைக்கு மதுரையில் நடக்கிற மாநாட்டில் போய் தலைவா அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்து கூட வர பாடிகார்டு தூக்கி வீசி அந்த மாதிரி நிலைமையெல்லாம் இல்லாம எங்கள் தலைவன் முன்னாடி கைலாயவாதியம் வாசித்து ருத்ராட்சம் தரித்து அப்படி ஒரு திமுறோட வர்றான் பார். எங்கள் தலைவன் தான் வயசாகாத தலைவன், முடி வரைக்காத தலைவன், சொட்டை விழாத தலைவன். எங்க தலைவன் வயசாகாத தலைவன், 200 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து ஏமாற்றாத தலைவன், எத்தனை செல்ஃபி எடுத்தாலும் சிரிச்சு கொண்டே இப்படியே இருக்கிற தலைவன், முடிஞ்சா அவரை கடத்திக்கிட்டே போனதோட வந்து கூடவே வரக்கூடிய தலைவன் எங்கள் சிவன் தான். அந்த தலைவனை தவிர வேறு எந்த தலைவனையா உங்களுக்கு பொருத்தமான தலைவன் என்று இவர் இளைஞர் பட்டாளம் சொல்ல பாருங்க. ஒரு வாழ்க்கையில ஒரு பதவி கிடைச்சத பொழுது எத்தனையோ பிரச்சனையோட ஒரு தலைவர் வாழ்ந்து வந்தார். ஆனா அந்த தலைவர் கடைசியா இறக்குற பொழுது அவருக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு விஷயம், ஏழைகள் வயிற்றுக்கு சோறு போடணும்னு நினைச்சார் அந்த தலைவர்.
கடைசியில் அந்த தலைவர் மறைஞ்சாலும் கூட இன்னைக்கு எதிர்த்த மாதிரி பார்க்கிறேன். அந்த தலைவர் துவங்கி வைத்த அந்த உணவகம் தான் எத்தனையோ ஸ்கீம், எத்தனையோ திட்டங்களை துவங்கி வைத்தார் அந்த தலைவர். அந்த திட்டமெல்லாம் மறைந்து விட்டது. ஆனால் பசித்தவனுக்கு சோறிட்ட அந்த ஒரே ஒரு திட்டம் தான் இன்று வரைக்கும் நடைமுறை நடக்கிறது என்று சொன்னால், அதை விட ஏன் பாடணும்னா, எதிர்ப்பான அரசியல் செய்தாலும் கூட அவர்கள் செய்தது நன்மை என்று சொல்லி அதை இழுத்து மூடாமல் பாதுகாக்கிறார்களே, இவர்களுக்கும் நாங்கள் பாராட்டுதான் செய்யணும். உடனே அப்பா உணவகம்னு ஆரம்பிக்கல, அம்மா உணவகம் அந்த பேர், அதுதான் பாராட்ட வேண்டும். அதுதான் ஒரு நல்ல அரசியலுக்கான ஒரு வழி. நான் அதை பாராட்டுறேன், நான் பாராட்டுவேன். எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இன்னைக்கு எத்தனை தானம் செய்தாலும் அன்னதானத்துக்கு நிகரான ஒரு தானம் எதுவுமே கிடையாது. இந்த விழாவுடைய நோக்கமே 100 அடியாருக்கு இன்னைக்கு அருமையான பிரசாதம் போட போறாங்க. இப்ப எல்லாரும் வயதார சாப்பிட்டு இந்த கோயிலை வாழ்த்த போகிறார்கள். இந்த வாழ்த்து இந்த கோயிலுக்கு கிடைக்கும். இந்த கோயிலுக்கு உதவி செய்தவர்கள், பணம் கொடுத்தவர்கள், நன்கொடை வழங்கியவர்கள், உடல் உழைப்பு நல்கியவர்கள், அத்துணை பேருக்கும் இந்த அன்னதான பயன் நிச்சயமா கிடைக்கும். இப்போ அந்த 2 மாம்பழத்துல ஒரு மாம்பழம் வைத்தார், இவர் சாப்பிட்டார், வாழ்த்தினார், புறப்பட்டார். இப்ப சரியா 1 மணிக்கு அடிச்சது. சராப் கடையை பூட்டிவிட்டு நேரா வந்தா, காரைக்காலில் இருந்து நகை கடையை பூட்டிவிட்டு பரமதத்தன் என்கிற இந்த அம்மாவுடைய புருஷன். இப்ப எல்லாம் ரெடி. அப்பதான் வடை, 3 வகையான பொரியல், காய்கறி எல்லாம் தலைவாழை எடை போட்டு பன்னியை தெளித்து எல்லாம் வகை வகையா வச்சாச்சு. சில பேர் தெரியுமா, அந்த காஞ்ச மாடு கம்மங்குடையில பூந்த மாதிரியே வைக்கவே சாப்பிட்டுருவான். இந்த கல்யாண வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு பசி. ஏன்னா இப்பதான் வச்சுட்டு போனா அதுக்குள்ள பன்னல்வாவை காணமே, எல்லாம் உள்ள போயிடுச்சுடா பன்னல்வா. பசி 10 பறந்து போயிடுச்சான். இப்பதான் பிரியாணி வச்சு அதுக்குள்ள காணமேடா. அந்த பரிமாறன நெஞ்சு நெஞ்சு அடிச்சுக்குவான். ஐயோ, 1 கப்பு தான் வைக்க சொன்னான் என் முதலாளி, இவன் 5 கப்பும் திங்கிறாங்க. இப்போ இந்த பழத்தை என்ன பண்றா, வச்சிருக்கிற பொரியலை சாப்பிடாம, கூட்ட சாப்பிடாம 2 மாம்பழம் கொடுத்தானே, அதுல 1 மாம்பழத்தை இந்த அம்மா வைத்தார்கள். அந்த மாம்பழத்தை சாப்பிட்டா பிரமாதமா இருந்தது. தேன் வழிந்தது. தேமதுர சுவை, தேமதுர சுவை. அப்படியே சாறு நாட்டிலிருந்து சுவை வந்ததா, இந்த மாம்பழத்திலிருந்து சுவை வந்ததா நான் கண்டுபிடிக்க முடியல. பிரமாதம். புரிதவதி, இந்த மாம்பழம் மாதிரி தேவலோகத்திலேயும் கிடையாது. எவ்வளவு அற்புதமா இருக்கிறது. அப்படியா? ஏன்னா நம்ம சாப்பிடலையே. அவன் சொன்ன அப்படிங்களா? ஆமாங்க ஆமாங்க. தலைய ஆட்டணும், இல்லை குடும்பம் நடத்த முடியாது. என்ன பண்ணணும்? ஆமா ஆமா. சரி, நீ சாப்பிட்டியான்னு கேட்கல. இந்த மாம்பழம் பிரமாதமா இருக்கிறது, 2ல் 1 மாம்பழம் இது, இன்னொரு மாம்பழத்தையும் கொண்டு வான்னா. வந்தது வன்கடை. ஏற்கனவே இவன் சந்தேக பிராணி, கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். 11:30 மணிக்குங்க ஒரு சாமியார் வந்தாருங்க. அப்புறம் அவருக்கு சாப்பாடு போட்டேன், அப்புறம் நீங்க கொடுத்த மாம்பழத்தை போட்டேன், அப்புறம் வேற என்ன நடந்தது? கேமரா போய் பார்ப்பான். உடனே வெளியே கிளம்பு, இடத்த காலி பண்ணு. சந்தேகப்படுவான் இல்லையா? சொந்த தம்பி வந்தவர் சந்தேகப்படுவான். இப்ப நிலைமை, ஆசை அதிகமானால் சந்தேகம் வரும். அப்ப நிலைமை என்னாச்சு? இந்த அம்மா பயந்தாங்க. அடியார் வந்ததை சொன்னால் பொய் சொல்றது வேற, பொய் சொல்லாமல் தடுப்பது வேற. நல்லா புரிஞ்சுதா? ஸ்கிப் ஆயிடணும். ஒரு 10 தீக்குச்சி வச்சுட்டு இந்த தீக்குச்சி பிடிக்காம இருக்கணும்னா ஏதாவது ஒரு குச்சிக்கு எடுத்தீங்கன்னா அடுத்த தீ அங்க பரவாது. இதுதான் ஸ்கிப் ஆகிறது, கிரேட் எஸ்கேப். அதை மகாபாரதத்தில் கண்ணன் செய்தான். நம்முடைய துரோணாச்சாரியாருடைய மகன் பெயர் அஸ்வத்தாமன் பேரு. அஸ்வத்தாமன் இருக்கிற வரைக்கும் துரோணரை வீழ்த்த முடியாது. புத்திர பாசம். ராமாயணத்துல பாருங்க, 4 பிள்ளைங்க தசரதனுக்கு. 2 பிள்ளை தான் காட்டுக்கு போனா அதுக்கே உயிரை விட்டான். மனைவி இறந்து போனா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவான். புள்ள இறந்து போனா அவனால ஏத்துக்க முடியாது. இப்போ இந்த துரோணாச்சாரியரை வீழ்த்தணும்னா ஒரே வழி, கண்ணன் பொய் சொல்லணும். கண்ணன் பொய் சொல்றதை விட தர்மன் பொய் சொல்லணும். ஏன்னா அவன் பொய்யே சொன்னது கிடையாது. பொய் சொல்லாத ஒருத்தன் பொய் சொன்னா நம்புவான் இல்லையா? இப்போ நான் இந்த மேல உட்காந்துட்டு நான் சொல்றதை நம்புவீங்க. சாமியே சொல்லிட்டாரு, சாமி சொல்றது சத்தியம்,
அவ்வளவு பெரிய மனுஷன் சொல்றாரு, அவர் பொய்யா சொல்லுவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து விட்டது. நான் பொய் சொல்லலாமா? கூடாது. சத்தியமேவ ஜெயத்தே, சத்தி அது பொய்யே பொய்யே சொல்லி மாட்டிக்கொள், ஆனால் உண்மையை சொன்னால் ஒருபோதும் உன்னுடைய தலை வீழாது. இது சத்தியமாக சொல்லுகிறேன். அப்ப என்னாச்சு, இந்த அஸ்வதாமான ஒரு யானை ஒண்ணு இருந்துச்சா அந்த போர்க்களத்துல. அஸ்வதாமான ஒரு யானை. இந்த யானையை பீமனை கொண்டு, பீமா நான் சொல்லுகிற நேரம் பார்த்து அந்த யானையுடைய தலையில போய் ஓங்கி அடி கதையில. அந்த யானை பிடிவிட்டு அழகும். அப்போ நான் சங்கு ஊதுவேன்னு சொன்னான். கண்ணா நீ இனிமோ விளையாட்டுத்தனம் பண்ற, சரி செய்வோன்னு சொல்லி என்ன பண்றான், இந்த அஸ்வதாமாங்கிற அந்த யானையை போய் அடிக்கிறா. இந்த செய்தியை உன் அண்ணனிடம் சொல்லு அப்படிங்கிற. அண்ணா அண்ணா யானைன்னு சொல்லாதவா, அஸ்வதாமாவை, அஸ்வதாமா என்கிற யானையை நான் கொன்றேன்னு சொல்லு. யானையை கொன்றேன்னு சொல்லாத, அஸ்வதாமா என்கிற யானையை கொன்றேன். அண்ணா அண்ணா தர்மா, அஸ்வதாமா குஞ்சரஹத. இந்த குஞ்சரம்னா யானை, ஹதன்னா கொன்றது சமஸ்கிருதத்துல, அஸ்வதாமாங்கிற பேரு. இந்த ஹதங்கிற வார்த்தை, குஞ்சரங்கிற வார்த்தைய சொல்லும் போது கண்ணன் பார்த்தா ஊன்னு சண்டை ஓடுனான். அஸ்வதாமா ஹதா, அஸ்வதாமா ஹதா, அஸ்வதாமா ஹதா, குஞ்சரங்கிற வார்த்தைய சங்க ஊதி கருத்துட்டான். யாரு? இந்த சங்கு ஊதுறாவே பெரிய பிரச்சனை தான், யூனியன் பிரச்சனை. ஆனால் எங்கள் நாவுக்கரசர் சொல்லுகிறார், விருப்போடு வெண் சங்கு ஊதா ஊரும். நம்ம வாழ்க்கையில பிறக்கும் போது சங்கு ஊதுவான், பூப்படையும் போது சங்கு ஊதுவான், திருமணம் நடக்கிற பொழுது சங்கு ஊதுவார்கள், குழந்தையை தொட்டிலில் போடும்போது சங்கு ஊதுவார்கள், பால் ஊட்டும் போது சங்கு ஊட்டுவார்கள், பால் ஊட்டுவார்கள், சங்கிலே பால் ஊட்டுவார்கள். தம்முடைய கடைவாயில, தலைவாய் இடைவாய் கடைவாய் என்று சொல்லக்கூடிய நாம் இறக்கக்கூடிய வகையில அந்த சங்கை எடுத்து, அத சங்கடைன்னு பேரு. சங்கு இப்ப போயிடுச்சு, சங்கடைன்னு அதுல பாலை விட்டு கடவால விடுவா, அந்த பால் பிதுக்கி கொண்டு வெளியே வரும், உயிர் போயிடும். கடைசி பால். அதை முடித்த பிறகு கடைசியா அவனுக்கு காரியம் செய்கிற பொழுது ஜெயகண்டியை அடிச்சு சங்க ஊதி நல்லபடியா போயிட்டு வா. அந்த சங்கு சொல்லுகிறது ஓம் 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 என்று சொல்லுகிறது. ஓம் என்கிற அந்த பிரணவத்தை பிடித்தால் உனக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாத்தியம் தான் இந்த சங்கு நாதம் என்று சொல்லக்கூடிய சங்கு. அதனால சங்கு ஊதுறதுல விதிய உண்டு. இப்ப என்னாச்சு, துரோணாச்சாரியார் பார்த்தார், அஸ்வதாமா குஞ்சரஹதங்கிற வார்த்தை மறந்து குஞ்சரம் என்கிற வார்த்தையை சங்கு ஊதினான் கிருஷ்ணன். ஹத என்று கேட்டது. ஆஹா, என் மகன் இறந்து விட்டானா என்று விழுந்தான். கத்தியை எடுத்தான், பழைய பலம் வரல. இப்படி வீசுறதுக்கும் இப்படி வீசுறதுக்கும் வித்தியாசம். இப்படி வீசுறதுக்கும் இப்படி வீசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவனால் போர் செய்ய முடியவில்லை. பிறகு பார்த்தான் துஷ்டித்தமன், அவன் தலையை வெட்டினான் என்று வரலாறு சொல்லுகிறது. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க பொய் சொல்வது வேற, பொய் சொல்லாமல் தவிர்ப்பது வேற. இப்போது இங்கு உதவான் யார் சொல்றா, அப்பூதி அடிகள்னு ஒரு நாயனார். பையன் இறந்து போயிட்டா, வந்த குருநாதர் சாப்பிட உட்கார்ந்தார், வீட்டுல இடம் விழுந்துருச்சு. இங்க பாருங்க, ஒரு சாதாரண தலைவலி இருந்தா கூட அடியார்களை உபசரிக்கிறது இல்லை. ஆனால் வந்தவன் என் குருநாதன். அப்போது என்கிற ஒரு அந்தரர் குடும்பத்திற்கு வந்தவர் யார்? நாவுக்கரசர். உறவார படையேந்தி சிந்தை இடையரா அன்பும் திருமேனிதனில் அசைவும் கந்தை மிகையார் கடுத்தும் கை உறவார படையும் வந்திரி கண்ணீர் மலையும் வடிவில் பொடிதிருநீரும் அந்தமிலா திருவேடத்து அரசு வந்தார். அவர் கேட்கிறார், நீதான் அப்பூதியா? அடியேன் அப்பூதி, திங்களூர் அப்பூதி. எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் திங்களூர். நாங்கெல்லாம் சின்ன வயசுல போய் விளையாடணும்னா அங்கதான் போய் விளையாடுவோம். அந்த அப்பெல்லாம் எங்களுக்கு சொல்லுது, அது அப்பூதியார் ஊர்றா அப்படிங்கிற எங்க அப்பா. எங்க அப்பூதியாரு ஊதியாவது அப்படிம்போம். ஆனா இன்னைக்கு அதை பார்க்கும்போது எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கிறது. அந்த அப்பூதியாருடைய மடத்துல தண்ணீர் பந்தல் வைத்தார், தண்ணீர் பந்தல் ஜெயம்பர வைத்தான் என்று சொல்கிறார் எங்கள் மாணிக்க வாசகர். இப்ப கேட்கிறார், வந்தவர் அப்பூதின்னு தெரியும், ஆனா திருநாவுக்கரசர்னா அவருக்கு தெரியாது. தன் குருநாதர், இவர் பார்க்காமையே குருநாதரை வைக்கிறார், பார்க்காமையே குருநாதர். நான் நாவுக்கரசரை கேட்கிறாரு, நீதான் அப்பூதியா? அடியேன் அப்பூதி சுவாமி.
ஆமா, எல்லாருமே அவன் பேர் தானே வைப்பான். உன் பேர் எழுதாது வேறொரு பேர் எழுத காரணம் என்கொள் என்னன்னு கேட்டார். ஒரு வார்த்தை தான் கேட்டார். இதுதான் முன்ன விட்டு பின்ன பேசுறது. யாராவது நட்பா இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவங்கள சோதிக்கணும்னா போய் அவங்க இல்லாத போது உன்னுடைய கூட இருக்கானே உன் நண்பன் ரொம்ப மோசமான ஆளியா அப்படின்னு சொன்ன பிறகு நான் கூட நினைச்சேன் அப்படிதான், என் மனசுல பட்டுது அவன் துரோகின்னு, நீ சொல்லிவிட்ட பாரு அப்படின்னா கதை க்ளோஸ். அது உண்மையான நட்பு கிடையாது. யாரை பார்த்து நான் சொன்னேன்னு கேள்வி கேட்ட வச்சுங்க, அதுதான் உண்மையான நட்பு. இப்ப என்னாச்சு, அப்போதே கேட்கிறாரு, ஓ பேரை எழுதாம வேறொரு பேரை ஏப்பா எழுதுறேன்னு கேட்டார். வந்தது கோபம் அவருக்கு. அந்தமான் அருள் வேடத்தில் உள்ளீர், நீர்தான் யார்? இந்த மங்களமா வேடத்தில் இருக்கிறதால தப்பிச்சு என் குருநாதனுடைய பெயரை இப்படி ஒரு வேறொரு பேர் சொன்னீரே, நீர் யார் என்று கேட்டார். அவர் சொல்லுகிறார், கல்மிதப்பில் கடை போன்ற நாயினேன் திருநாவுக்கரசு என்னும் நாமம் கொண்டவன் நாயேன் என்று சொன்னார். இப்ப திருநாவுக்கரசு கூப்பிட்டார், அப்பா நீ போய் குருநாதர் சாப்பிடுவதற்காக தலைவாழை இலையை கொண்டு வானார். தலைவாழை இலையை விட குருத்து இலையை கொண்டு வான்னு சொன்னார். இந்த குழந்தை வேகமாக போனது, கத்தியை எடுத்தது, வாழை மரத்தினுடைய குருத்தை பிடித்தது. அவருடைய விதி வசம் உள்ளே ஒரு பாம்பு இருந்தது. இந்த குழந்தை கத்தியை எடுத்தான், பாம்பை கவனிக்கல, பாம்புடைய வாழை அறுத்தான். வலி பொறுக்க மாட்டாது, பாம்பு அவன் கையை கடித்தது, விஷம் ஏறியது, தலைக்கு ஏறியது. ஐயோ அம்மா என்று கத்தினார். குருநாதர் ஏதோ தெரிந்து கொள்வார் என்று சொல்லி வாயை திறவாமல் தன் வலியை பொறுத்துக் கொண்டு சமயங்களில் இருந்த தன்னுடைய அம்மாவிடம் வந்து அந்த வாழையை கொடுத்துவிட்டு, அடியேன் செய்த பாக்கியத்தின் தவம், நான் புறப்படுகிறேன் என்று சொல்லி தன் உயிரை விட்டான் அந்த குழந்தை. இப்ப அப்பா வரார், என்ன நடந்ததுங்க? சாதாரண சைக்கிள்ல ஒரு விரல்ல உரைச்சிட்டோம்னா ஊரே கிளப்புறான், உயிர் போயிடுச்சு. தன் மூத்த மகன். அப்பவே சொன்ன கேட்டீங்களா, இந்த சாமியார் வந்த வேலைதான். இந்த குருநாதர்னு சொன்னீங்களே, வந்து காலை வச்சாரு, என் பிள்ளைய விழுங்கிட்டாரேம்மா. இன்னைக்கு இவன் செய்த பாவத்துக்கு அடியார்களை கூட சொல்லுவான். பாருங்க, நெகட்டிவான விஷயம் நடந்துருச்சு. வந்தா என்ன நடக்கணும்? மங்காம வரணும். இப்ப வீட்டுல மிகப்பெரிய காரியம் வந்து விட்டது. இப்ப படி யார் மேல விழும்? வந்த குருநாதர் மேல விழும். வந்த இப்ப நான் வந்துட்டு இந்த கோயிலுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்ததுன்னா சாமி வந்தாருங்க அப்படின்னு சொல்லுவான். நாளைக்கு என்னங்க சாமி வந்தாரு ஒண்ணுமே காணமே அப்படின்னா பிரச்சனை. ஆனா நல்லதே நடக்கும், கவலைப்படாதீங்க. அதனால இந்த கேட்டா அப்பா சொல்றார், ஐயோ இந்த வேளையில என் குருநாதர் வந்திருக்கிற பொழுது இவன் இப்படி செய்து விட்டானே என்று நொந்து ஒரு பாயிலே இந்த பிணத்தை, தன் மூத்த மகனுடைய பிணத்தை சுருட்டி பரணி மேல போட்டுட்டு கொஞ்சம் கூட முகத்துல கவலை இல்லாமல், துக்கம் இல்லாமல், தன் குருநாதரை கவனிக்க வேண்டும் என்கிற அன்பினால், சிவபக்தியினால் வாழையலையை போட்டு கண்ணீரை துடைத்து சாணம் போட்டு மெழுகி தோரணங்கள் கட்டி, பிணம் உள்ள இருக்கு சார் வீட்டுல. என்னங்க முடியும்? இப்ப முடியுதே சார். கள்ளக்காதல்ல பொம்பளைய வெட்டி பிரிட்ஜில் வச்சு 10 நாளா உட்காந்து சாப்பிட்றாங்க. அவனால முடியும் போது கொள்கையினால வாழ்ந்து எங்க அடியாருக்கு முடியாதா? கேவலம் பொம்பளைக்காக உடல் சுகத்துக்காக ஒருவனை கொண்டு பிரிட்ஜில் வச்சுக்கிட்டு 10 நாளா உட்காந்து பூரியும் பொங்கலும் சாப்பிட்றான், தைரியமா சாப்பிட்றான்னு எப்படி நிலைமை? இந்த பேப்பரை படிச்சோம்னா பயமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி நம்மளால ஒரு கசாப்பு கடையை தாண்டி வர முடியல? எப்படி வீட்டுக்குள்ளேயே பிரிட்ஜில் வச்சிருக்கலாம் 10 நாளா தினமும் அது சும்மா வைக்கலையா? நல்ல கையை காலை வெட்டி எல்லாம் பேப்பர்ல கட்டி. அப்ப எந்த அளவு கொடூரமான உலகம் இந்த உலகம். நீங்க யோசிச்சு பாருங்க அன்பர்களே. கொள்கையினால் வாழ்ந்தவர்கள் வேற, கேவலம் உடம்பிற்காக பணத்துக்காக வாழ்ந்தவர்கள் இந்த காலத்துல வாழ்றார்கள். அன்னைக்கு கொள்கையினால வாழ்ந்தவர்கள், அதனாலதான் நாயன்மார்கள். அப்ப என்னாச்சு? அந்த பணத்தை போட்டுவிட்டு அடியார்களுக்காக அந்த சாப்பாடு போடுறார். எல்லாரும் தெரிந்த மாமுனிவர் நம்முடைய குருநாதர் நாவுக்கரசர் சொன்னார், அப்போதே வரிசையா வந்து உபதி வாங்கிக் கொள்ளுங்கள். சுவாமி அடியேன், சுவாமி அடியேன், அடியேன் அடியேன். ஆமா,
உனக்கு எத்தனை பிள்ளைங்க சுவாமினார்? 4 பிள்ளைங்க சுவாமினார். இவன் 2ஆவது திருநாவுக்கரசு, இவன் 3ஆம் திருநாவுக்கரசு, 4ஆவது திருநாவுக்கரசு. அதனால வெள்ளக்காரன் பேர் வச்சான். 2ஆவது ஜார்ஜ் புஷ், 3ஆவது ஜார்ஜ் புஷ், 4ஆவது ஜார்ஜ் புஷ், ஃபர்ஸ்ட் ஜார்ஜ் புஷ்ன்னு. நீங்க பாத்தீங்கன்னா லண்டன்ல பாத்தீங்கன்னா ஒரே பேர் 4 பேருக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு பேர் வைக்க தெரியாது. நம்ம ஊர் மாதிரி முனுசாமி, ராமசாமி, குப்புசாமி பேர் தெரியாது. அவனுக்கு ஒரே பேர் தான் வைப்பான். வில்டன், ஃபர்ஸ்ட் வில்டன், செகண்ட் வில்டன், 3ஆவது வில்டன் வைப்பான். இவன் என்ன பண்ண கூடும் போதே பேச மாட்டான். ஃபர்ஸ்ட் ஐ செகண்ட் அப்படின்பா. அந்த மாதிரி இது கற்றுக் கொடுத்தது யாருன்னு சொன்னால் நம்முடைய பெரிய புராணம். இப்போ உன்னுடைய மூத்த திருநாவுக்கரசு எங்கப்பான்னு கேட்டால் நல்லா கவனிக்கணும். இந்த திருநாவுக்கரசை சொல்றாரு. இப்ப சொல்லிருக்கணும் நீங்களா இருந்தா சாமி அவன் பாம்பு கடிச்சு செத்து போயிட்டான் அப்படி சொல்லி இருந்தா அவர் சாப்பிட மாட்டார். இப்போ அவங்க சொல்றாங்க இப்போது இங்கு அவன் உதவான் சாமி. அவன் இப்ப தேவையில்லாத பொருள் சாமி, அவன் உதவ மாட்டான் சாமி. அவனே கேக்குறீங்க. இல்லை இல்லை, அவன் என் முன்னே கண்ணில் வந்து காட்டுன்னு சொல்றார். இவர் கண்டுபிடிச்சிருக்காரு செத்து போயிட்டாங்க. எவ்வளவு பெரிய ஞானி பாருங்க நாவுக்கரசர். கூட்டிட்டு வான்னு சொல்லல. பெரிய புராணம் படிக்கணும் நண்பர்களே. நீங்களாம் பெரிய புராணம் படிக்கணும். கல்கண்டு படிக்கிறீங்க, விகடன் படிக்கிறீங்க, அதெல்லாம் காலம் மாறிடுச்சு. இப்பெல்லாம் ரீல்ஸ் தான் சார். ஒன்லி ஸ்டேட்டஸ், ரீல்ஸ், ஸ்டோரி. யூடியூப்ல குருமா வைப்பது எப்படி, பொங்கல் வைப்பது எப்படி, அடுத்தவன் குடும்பத்தை கலைப்பது எப்படி, சூனியம் எடுப்பது எப்படி. இப்போ வீடியோ போட்டிருக்கான் சூனியம் எடுப்பது எப்படின்னு. கந்திருஷ்டியை நீக்குவது எப்படி. என்னடா ராக்கெட்ல தண்ணி, சந்திரன்ல தண்ணி இருக்குதான்னு கேட்கிறான். இவன் சூனியம் வைப்பது எப்படிங்கிறானே. என்னடா இதுன்னு. பெரியார் வந்து உண்மையா பெரியார் தேவைதான், வழியே கிடையாது. அவன் அமெரிக்காவில் கண்டு சீனாக்காரன் எங்கேயோ போயிட்டான். சீனாக்காரன் பாருங்க, ஜப்பான்காரன் நடக்கிறதுலே கண்டுபிடிச்சிட்டான். கரண்ட் வந்துருச்சு. மலேசியாவில் வந்துருச்சு. நீங்க 10 ஸ்டெப்பு போனீங்கன்னா லைட் எரியுமா. நீங்க வாக்கிங் போனீங்கன்னா கீழே வச்சுக்கான் போர்டு. எது இந்த போர்டு அப்படி நடந்தீங்கன்னாலே அதுல ஒரு பவர் ஏறி லைட் எரியுது, ஃபேன் ஓடுது. நம்ம ஊருக்காரன் தான் மெதுவடையில் வெங்காயம் போடலாமா போட வேண்டாமா, சாம்பாரில் இந்த காய் போடலாமா போட வேண்டாமா, முறுமுறு என்று வாழைப்பூ வடை வருவது எப்படி. இந்த கதை தான். சாப்பாட்டில் விவகாரம் பண்ணிட்டே வாழ்ற ஒரே நாடு இந்திய நாடு தான். என்னைக்கு இந்த யூடியூப் வந்ததோ அன்னைக்கு தான் எல்லார் வாழ்க்கையும் உயர்ந்தது, எல்லார் வாழ்க்கையும் போச்சு. பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் சொற்பொழிவு கேட்க முடிஞ்சது, ஒண்ணுமே இல்லாதவனையும் உயர்த்தி விட்டது. குமாப்பட்டிக்காரனையும் ஆட வச்சுட்டு போயிடுச்சு. அவன் பாட்டி சனவே இருந்தான். ஏங்க இங்க வாங்க, நாங்க தான் சொல்றோம். இவர்தான் ஏங்க இங்க கோயிலுக்கு வாங்க, எங்க திருவாரூருக்கு வாங்க. ஒருத்தன் வரமாட்டேங்கிறான். அவனுக்கு யோகா பாருங்க எப்படின்னு. அவனுக்கு யோகா அப்படி கொஞ்ச காலம் ஆகுது. அப்புறம் தூக்கி புண்ணத்தை வந்துருவான். அப்புறம் வாங்கன்னு வருவான், அவன் வந்துருவான். இந்த மீடியா செய்யற வேலை இருக்குது. இந்த மீடியா நன்மையும் செய்கிறது. இன்னைக்கு உலகம் முழுக்க என்னுடைய சொற்பொழிவு எல்லாம் போனது காரணம் இந்த மீடியா தான். இங்க குருநாதர் கூட அப்பெல்லாம் கேசல் கூட வித்துக்கிட்டு இருந்தார். குருநாதர் யாரும் தெரியுமா? தருமபுர சுவாமிநாதன் பெரிய மகான். நான் படிச்சது திருவையாறுல 10 வயசுல எங்க அப்பா வந்து விட்டார். அப்பா நீ தேவாரம் படிச்சுக்கோன்னு சொல்லி. கேட்டேன் நான் ஸ்கூல் போகணும்னா என்ன, ஞான படிப்பை விட பள்ளி படிப்பை விட ஞான படிப்பு உனக்கு வேண்டும்பான்னு சொன்னார். நான் கஷ்டப்பட்டு 4 மணி 5 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வந்தா நேரா பைய தூக்கி போட்டு அப்படியே எங்க வாத்தியாட்ட போய் உட்காந்துக்கிட்டு மடகில் வாழை பாய மாதரா மடகில் வாழை பாய மாதரா குடையும் பொய்கை போல காவுளான். 3 மணி நேரம் கிளாஸை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டுக்கு போனோம். காடா விளக்கில் போய் ராங்கல் லைட்ல வச்சு பாடத்தை எழுதிட்டு போனவன் நான். அன்னைக்கு கஷ்டப்பட்டவன் நான். எங்க சொன்னார்டே உனக்கு பாட்டினி உதவுதோ இல்லையோ, பாட்டி இனி உதவும்னார். பாட்டி உதவுதோ இல்லையோ, பாட்டு இனி உனக்கு உதவும்னார். அந்த மாதிரி எனக்கு இந்த பாட்டு தான் உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறது. ஒண்ணு இல்லை, நீங்க பாருங்க இன்னைக்கு எந்த முருகனை பத்தி பேசுறான், அமெரிக்காவுக்கு முருகன் கூட்டிட்டு போறாரு. ஒண்ணுமே தெரியல முருகனை பத்தி. இன்னைக்கு அவன் பேசுறாங்க, இன்னைக்கு அமெரிக்கா போறான், லண்டன் போறான். முருகனை பற்றியும் சிவனை பற்றியும் பேசினால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வரும். நீங்கள் பேசுங்கள், எல்லாரும் பேசுங்க. நம்முடைய பிளாட்டினம் ஐயா மாதிரி நல்லா பேசணும், நல்லா பேசணும், பேச வைக்கணும், பாட வைக்கணும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா,
இவ்வளவு கொக்கி பீடிகை புராணம் சொல்லி இந்த விழாவிற்கு என்னை இங்கே அழைத்து வந்ததுக்கு காரணம், நான் சொன்னேன், ஒரு பெண் புனிதவதி மாதிரி ஒரு பெண் என்று சொன்னால் அது நம்முடைய பாக்கியவதி தான் காரணம். நான் இதை அனுப்ப ஏன்னா இந்த கோயில் நிர்வாகத்தை போய் அவங்கள்ட்ட பேசி, ஏன் இத்தனை அடியார்கள் வந்ததுக்கு காரணம் யாரு? இந்த கோயில் நிர்வாகமா? யாரும் சொல்லுங்க. இத்தனை அடியார்கள், இவ்வளவு அடியார்கள் வந்தது காரணம் யார்? அவங்க பிறந்த ஒரு வேறா இருக்கலாம், படித்தது வேறா இருக்கலாம். ஆனா ஒரு பெண் தனிமையா, சமுதாயத்தை ஒரு பெண் தனிமையா இருந்தா ரொம்ப சிரமம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஆம்பளையும் ஒன்னா போனா வேற மாதிரி பேசுறேன், ஒரு பொம்பளையும் ஒன்னா போனா பாத்தியாடி ரெண்டு பேர்த்தையும் அப்படிங்கிறது. சரி, தனியா பசங்க என்ன ஒரு மாதிரியான ஆள் தனியா நிக்குதுங்கிறான், ஒரு ஆம்பளை தனியா இருந்தா பாத்தியால தனியா நிக்கிறாங்கிறான். யாரு கூட தான்டா போறது? நாங்க திருநெல் கூட போனா வேற மாதிரி பேசுவீங்க. அப்ப தனியா இருந்தாலும் பிரச்சனை, சேர்ந்து போனாலும் பிரச்சனை. என்னடா உங்க பிரச்சனைன்னு கேட்டா இங்க என்ன பார்வைகள் வேற மாதிரி இருக்கிறது. ஆனால் சமுதாயத்தில் ஒரு பெண்ணாக பிறந்து இந்த கோயிலுக்காக இத்தனை அடியார்கள், வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை நினைக்கிறேன், வரலாற்றிலேயே இத்தனை அடியார்கள் பாதம் பட்டது, இத்தனை அடியார்களுடைய சேர்க்கை வைத்திருக்கிறது ஒரு பெண்ணடியார் செய்த தொண்டு. அந்த பெண்ணடியார்களுக்கு உறுதுணையாக இருப்பது நம்முடைய பள்ளிக்கரணையில் இருக்கிற நம்முடைய சிவபூத கைலாய வாத்திய அன்பர்கள், நம்முடைய ஐயா அவர்கள். ஏன்னா ஒரு பெண் தனியா போராட முடியாது. எத்தனை எதிர்ப்புகள், வீட்டுல எதிர்ப்பு இருக்கும், சொந்த அம்மா அப்பா எதிர்ப்பு இருக்கும், எல்லாமே எதிர்ப்பு இருக்கும். நீ சாமியார் பண்டாரம், எங்க உன்னுடைய வாழ்க்கை முடக்கப்படுகிறதோ, எங்க உன்னை இழிவுபடுத்துகிறார்களோ அங்குதான் நீ முன்னேற்றம் அடைவாய். நடராஜா நடராஜா நித்திய நத்தன நடராஜா, நடராஜா நடராஜா நித்திய நத்தன நடராஜா, சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவராஜா, சிவராஜா சிவராஜா சிவகாமி பிரிய சிவ